வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி முக்கியமான ஒரு ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கேம்னா எப்படி சொல்கிறதுனா, உங்கள் கஸ்டமர் ஆகிய உங்களுக்கும் ஒரு ஸ்கேம் தான். அதே சமயத்தில் ஒரு கம்பெனிக்கும் ஸ்கேம் தான். ஒரு கம்பெனி வந்து ஒரு டீலரை எதனால் நம்பி அவங்க கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பண்ணுவாங்க, நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை விற்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதில் எவ்வளோ ஸ்கேம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஒரு சில கடைக்காரங்க தான் அப்புறம் டிஸ்க்ளைமர் போட்டு விட்டுருப்பா. இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். This video asks not making hurting anyone. எதுகாண்டி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் ஒரு கலைக்கிட்ட இம்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் செல் பண்ணியிருந்தாங்க. நல்லா மார்ஜின் வச்சுருந்தாங்க. 4500 வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டோட அடிமட்ட ரேட்டு கொடுத்து இது ஒரு நல்ல பிராண்டுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி இதை காலி பண்ணதும் அவங்க தான். இதனால் தூக்கி போட்டுலாம் தேவைப்படாது. ஒன்று நம்ம எடுக்க தூக்கி போட்டுருவோம். ஏன்னா வந்து நம்மளுடைய வேலை என்னென்னா ஒரு பிராண்டை அழிக்கிறது தான். நம்ம குருகாக போகிறது கிடையாது. அடுத்து பார்க்க போகிறது இந்த பிராண்டு. இது வந்து டூபோவேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டூபோவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமஸான கம்பெனி. இதை அழிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இது பண்ணாங்க. இந்த பிராண்டை வந்து துண்டாக காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா ரேட்டு போட்டு அப்படி இப்படின்னு போட்டு இந்த பிராண்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. பிராண்ட் இருக்குது, பட் இந்த ப்ராடக்ட்டு ஸ்பெஷலாக இல்லை. இதுதான் டாப்பு, நம்பர் 1. 6 மாதம் இதே கதை தான் ஓடிச்சு. பட் இப்போ மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. அதையும் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த பிராண்டு போலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஒய்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் தான் அஃபிஷியல் டீலரு பல வருஷமாக. இது வந்து ரொம்ப ட்ரஸ்டான கம்பெனி. என் கடை போர்ட்லேருந்து எல்லாமே அந்த பிராண்டு தான் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டை வேலைக்கு ஆகலை, பர்சன்டேஜ் கொடுக்கல. அப்புறம் நல்லா வேஸ்ட்டு. அப்புறம் ஓட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. 27 கிராம்ஸ் ப்ரோட்டீனு எல்லாமே நாங்களும் சொன்னோம். பட் ஓட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கையும் கச்சிச்சு பொருள். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்தது ஸ்டேட் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டில் நல்ல ஸ்பான்சர் கொடுப்பாங்க ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டில் எக்ஸ்போலாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைமில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் தான் எடுத்து ஓட்டியிருந்தேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இருக்கிற குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லேயுமே இருக்காது. நம்பர் ஒன் சொல்லி நான் நிறைய பேர் ஏமாற்றி விற்றுருக்கேன். அது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிராண்ட் நான் பண்ணதே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது இன்டர்நேஷ்னல் வாட்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர் பிராண்டு. இதில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. நம்ம தான் அஃபிஷியல் டீலரு எல்லாமே சொல்லி பெரிய படமாக காட்டி உங்களுக்கு விற்றுருப்பாங்க. பட் இந்த பிராண்டும் இப்போ இல்லை. அடுத்தது இது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏசால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாடி பில்டர்லாம் வராங்க போகிறாங்க. பட் வந்து இதுக்கான கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக தெரியல. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, ஏன்னா எந்த டீலருமே போடல, இந்த டீலரும் வச்சில்லை, நாங்களும் விசாரிக்கிறோம். பட் இது வந்து ஒரு மித்து மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சிருக்குமே. அப்புறம் பிஹெச்டி பற்றி பார்த்திங்கன்னா அதுவும் இது இம்போர்ட்டர் தான். ஏன்னா நம்ம இம்போர்ட்டர் தான் எடுப்போம். ஏன்னா இந்தியன்லாம் எடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கு இம்போர்ட்டர் மட்டும் தான் கொடுத்து ஏமாற்றி வைப்போம் சொல்லப்போனால். ஏன்னா அது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டது அடுத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பட் யாரையும் தாக்கணும்னு நாங்கள் பேசல. ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா நல்லா வைங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இருந்துச்சா? இப்போ வந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த ப்ரீ ஒர்க்கவுட்டை. நான் பார்த்துக்கோங்க, தெரியுதா? பெய்ட் வாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு மம்மி, டேடி, ஃபாதர், மதர், சித்தப்பா, சித்தி, அப்புறம் கிராண்ட்பா யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி யாருனா இருந்தாங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தான் இதுக்கு அஃபிஷியல் டீலரு எல்லாமே அப்படின்ட்டு. நானும் விற்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் என்னோடய கஸ்டமருக்கு சொல்லி தான் கொடுக்குறேன். இது வந்து பெரிய ப்ராடக்ட் இல்லை, ஓகே தான். இதை வந்து 10 பேர் பண்ணும்போது நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது. எனக்கு வியாபாரம் முக்கியம், ஓகேவா? இன்கேஸ் நான் ஒன்று சொல்கிறேன்னா சென்சேஷனலாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது நானும் தூக்கி போட்டுறேன், எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது இல்லாமல் வேறு நிறைய வியாபாரம் பார்க்குறாங்க, அதை பற்றி நான் பேச விரும்பலை. இன்கேஸ் இதுக்கு அகென்ஸ்டாக வீடியோ போட்டிங்கன்னா அதையும் பேசுவேன், ப்ரூஃபோடு தான் இருக்கேன் என்கிட்ட. போயாச்சா? அப்புறம் இது பேர் நான் சொல்லக்கூட விரும்பலை. இந்த பிராண்டை நான் வந்து எனக்கு எவ்வளோ ஆஃபர் வந்துச்சு இந்த பிராண்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஷேக்கர் அழகாக இருக்குது, டிஷர்ட் அழகாக இருக்குதுன்னு இந்த பிராண்ட் நான் பண்ணேன்னு வச்சுங்களேன், ஏன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி பேசுவீங்க. அதனால் இந்த பிராண்ட் நான் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அதாவது அந்த செயினில் இருக்கவங்ககிட்ட தான் மட்டும் கிடைக்குமே கண்டி எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு செயினில் போவாங்க. லைக் மசில் டெக், கார்னு அந்த மாதிரி வந்து வேரியண்ட்டாக தான் போவாங்களே கண்டி இந்த மாதிரி ஸ்டஃப் கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆஃப்ரிக்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனடா ப்ராடக்ட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது பெனடாலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் பெனடா விசாரித்தேன், எதுவும் இல்லை. லேப் டெஸ்ட் எல்லாமே காட்டுறாங்க, பரவாயில்ல, நல்லா இருக்குது.
டிஎஸ் ஒன்று நல்லா இருக்குது, பட் நமக்கு தெரில. சீரியஸாக பேசும்போது காமெடி பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன் சோஷியல் பிராண்ட் இருக்குது. இப்போ இதுதான் கரண்ட் ஆர்டிக்கலு. அடுத்து இவங்க தான் நம்ம சாவடிக்க போகிறோம். 6 மாதத்துக்கு இவங்க தான் நம்ம சாவடிப்போம். உங்களுக்கு வேணுன்னா வந்து வாங்கி சரி உங்களுக்கு வேணுன்னா வாங்கி பயனடைங்கள். இது பீஸ்மஸ்லையும் இருக்கும். பட் வந்து இதுக்கு நம்ம டீலரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் ட்ரஸ்ட்டாக சொல்கிறேன், நேர்மையாக சொல்கிறேன். நீங்களும் சரி கடைக்காரங்களும் சரி ஒரு ப்ராடக்ட்டை 6 மாதம் வச்சுருக்காங்களா, 1 வருஷம் வச்சுருக்காங்களா, அந்த 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 அதாவது அந்த கம்பெனிக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ நாள் பாண்டிங் இருக்குதுன்னு பாருங்கள். பாண்டிங்கை வச்சு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமே கண்டி. ஜஸ்ட் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிடாதீங்க. அந்த ப்ராண்டை பற்றி பாருங்கள். அந்த ப்ராண்டில் என்னென்ன அட்வான்டேஜாக வருது, அந்த ப்ராண்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் போட்டு பாருங்கள். கம்பெனி ஆத்தரைஸ்காரங்க, மம்மி டேடி ஃபாதர், அப்படி இல்லைன்னா அந்த கார்டனில் வளருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கிட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுட்டு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இவனுக்கும் இவர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு. ஆக்சுவலாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இவர் இம்போர்ட்டடு. பட் எண்ட் ஆஃப் த டே விசாரிச்சா தான் தெரியுது இது ஆல்சோ இந்தியன். ஐம் சாரி, வேறு வழி இல்லை, நானும் விற்க தான் போகிறேன். இந்த ப்ராண்டை விற்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 25 லேப் டெஸ்ட்டில் நம்பர் 1 கம்பெனியில் அந்த ப்ராண்டை இருந்துச்சு. அது கூட அவதார் இருந்துச்சு. அவதார் இப்போ யாருமே ப்ரொமோட் பண்ணல. அவதார் நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கல, அது நானும் பண்ணல. ஓப்பனாகவே சொல்கிறேன், எங்களுக்கு லாபம் வர பொருள் தான் நாங்கள் விற்போம். அதே சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாபம் ப்ளஸ்ஸு கஸ்டமருக்கு வந்து ஒரு ட்ரஸ்டான கம்பெனி மட்டும் தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? பின்னாடி இவ்வளோ அப்படி செவரு இருக்குது. ஓகேவா? நான் ஸ்டேட்டஸில் போடுவேன், ஸ்டோரியில் போடுவேன், எல்லாத்துலேயும் போடுவேன். வாலில் செவத்தில் சர்டிஃபிகேட்டை மாட்டலாம். பட் நான் எதுக்கு மாட்டலன்னா உங்களோட ட்ரஸ்ட் எனக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு இதனால் பண்ணிகிட்ருக்கேன். பட் சில பேர் என்ன நினைக்கிறீங்க, சர்டிஃபிகேட்னா தான் ஒரிஜினல் இல்லைனா டூப்ளிகேட் அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட் இல்லாமலே வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க, சர்டிஃபிகேட்டை வச்சுட்டே வீடியோ போடாமல் இருக்கவங்க இருக்காங்க. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நல்ல பொருள் மட்டும் கொடுத்து நல்ல கஸ்டமர் சம்பாரிச்சிட்டு பொறுமையாக போகிறவங்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் அவசரமாக பண்ணிவிட்டு எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வாழ்ந்தால் போதுன்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்களில் ஒருத்தனா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நன்றியோடு கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் வேறு எவனுமே வளர முடியாது. அப்படி வளர்ந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ பெரிய கடை ஓப்பன் பண்ணாலும் கடன் தான். நான் ஒரு டெலிவரி பாயாக இருந்து கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் முன்னேறிக்கேன். அது பற்றியும் ஸ்டோரி போடுறேன் அவங்களுக்காக. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையாலே என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உண்மையாக இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பற்றியும் நம்ம கடையை பற்றியும் மேலும் பல வீடியோ வந்துட்டுருக்கோம். பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல. நீங்கள் ஒரு பிராண்டை வளங்க, உங்களால் 4 பேர் நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சா பிராண்டு, நீங்களும் சப்ளை பண்ணுங்கள். ஒரு 4 கடைக்காரங்களுக்கு சப்ளை பண்ணுங்கள். அவங்களும் வாங்கி வைக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதை விட்டுட்டு நான் தான் அஃபிஷியல் டீலரு, ஓப்பன் சேலஞ்சு எல்லாம் பண்ணாதீங்க. இங்கே யாருமே பாஸ் கிடையாது. அதுதான் குத்திக்கு வர மாட்டேன். இங்கே யாருமே பாஸ் கிடையாது. எல்லாருமே வந்து பீஸ் தான். பீஸுன்ற சமயம் அமைதியாக போயிடணும். ஓகேவா? பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம், சந்தோஷமாக பிஸ் பண்ணணும். நல்ல பொருளாக எடுங்க, நல்லா வைங்க. அப்புறம் அந்த தருவிதி அதெல்லாம் வாயில் வராது. அதை கூட நான் ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லா ப்ரூஃபும் இருக்குது, இப்போ தான் போட்டிருக்கேன். பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.